கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எனக்கு அருமையானவர்களே, நெருங்கிய நபர்கள் மூலமாக ஏற்பட்ட துரோகத்தின் சூழ்நிலையில இப்படியாக சங்கீதக்காரர் பாடுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இங்கே நாம் பார்க்கும்பொழுது அந்த துரோகத்தின் காரியங்களை 12வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். இப்படி தோழனாக பழகினவர்கள், ரொம்பவும் நெருக்கமாய் பழகினவர்கள், கூட பிறந்த நபர்களைப் போல பழகினவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்த சூழ்நிலையில தாவீது இப்படியாக பாடுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருப்போம், அனுபவித்திருக்கலாம் அல்லது அனுபவிக்க கூடும். நாம் எதிர்பார்த்த, நாம் நம்பின நபர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், ஏமாற்றி கொண்டிருக்கலாம் அல்லது நம்மை ஏமாற்றலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் மனிதர்களை நம்பாமல், எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனிதரை நம்பாமல் நம்முடைய எல்லா பாரத்தையும், அந்த தோல்வியின் சூழ்நிலையின் பாரத்தை கர்த்தருடைய சமூகத்துல வைத்து விடும்பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆதரிப்பார். தாவீதை ஆதரித்த தேவன், தாவீதை தள்ளாட விடாமல் காப்பாற்றின தேவன் நம்மையும் ஆதரிக்க வல்லவராயிருக்கிறார், நம்மையும் தள்ளாட விடார். அல்லேலூயா.